மறுபடியும் யாரா வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை தான் போய் கதவை திறக்கிறதோ. வீட்டுல ஒரு வேலையில பாரு. வீட்டு கல்யாணம் நடந்து மருமகன் ஒருத்தி வந்துருவா. நம்ம சோபால உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணலாம் நினைச்சேன். என் தலை விதி. அவ வந்ததுக்கு அப்புறமும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பெருமாளு, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? வயசாயிட்டா என்ன? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே ஏதாவது சொல்லிட போறேன். பின்ன என்னாச்சு பெருமாளு? எதுக்கு காலையிலே உழப்பான மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க? என்னத்த சொல்றேன். வீட்டு வேலையிலேருந்து அவளை வேலையும் பார்த்து மூச்சு வாங்குது. என்ன சொல்ற? உன் மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணியாச்சுல, உனக்கு என்ன வேணுமோ மருமகளை செய்ய சொல்லு. பேசாம உட்காந்து எனக்கு அதை செய் இதை செய்யு கேட்க வேண்டியதானே. நீ எதுக்கு இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க? மருமகிட்ட என்ன வேலை சொல்ல முடியும்? காலையில 8 மணிக்கு வீட்ல இருந்து போறா, சாயங்காலம் 5 மணிக்கு தான் வாரா. வரும்போதே ஹாய் அத்தை, என்ன செய்றீங்க? டீ போட்டிலா? எனக்கு டீ சேர்த்து இருக்கா அப்படின்னு கேட்கா. அவட்ட போய் என்ன கேட்க சொல்ற? என்ன செய்ய சொல்ற? என் தலை விதி. என் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் தான் வேலை பார்த்தேன், இப்பவும் நான் தான் வேலை பார்க்கறேன். எல்லாம் என் தலை எழுத்து. என்னால எனக்கான வேலையே செய்ய முடியல. இடுப்பெல்லாம் வலிக்கி, காலு கையெல்லாம் வலிக்கி, எலும்பெல்லாம் வலிக்கி. என்ன செய்ய? யார்கிட்ட போய் புலம்ப? இந்த லட்சணத்துல அவ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தனா வராங்க. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா 9 மணிக்கு டஸ்ட்பின் வருது, 10:30 மணிக்கு பால் வருது, 11:30க்கு பேப்பர் கார வரான். எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறானுங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போக வேண்டியிருக்கு. இதுல அக்கம் பக்கத்துல எனக்கு கொஞ்சம் சீனியை கொடு, எனக்கு கொஞ்சம் தயிரை கொடு, கொஞ்சம் பருப்பு கொடுன்னு வந்துகிட்டே இருக்காங்க. எரிச்சலா வருது. எந்திரிச்சு உட்காந்து ஏதோ ஸ்கூல்ல போய் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. பெருமாளு, நீ ஈஸியா இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடலாமே. கல்யாணம் பண்ணி மருமக வந்திருக்கா, அவளை வேலைக்கு அனுப்பாததும் உன் இஷ்டம் தானே. அவகிட்ட சொல்லு, ஏமா இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ தெரியாது, இப்ப கல்யாணம் நடந்துருச்சு, நீ இந்த வீட்டு மருமக, முதல்ல வீட்டை கவனிமா, அதுக்கப்புறம் வேலைக்கு போறத பத்தி யோசிப்போம். என் பையன் தான் சம்பாதிக்கான்ல, அது போதும் நீ சொல்லிட வேண்டியதானே. வேலையை விட நான் எப்படி சொல்ல முடியும்? மாசம் சொலையா 25,000 கொண்டு வந்து என் கையில தான் கொடுக்கா. நான் வேலையை விட வீட்டுல இருந்து சொல்லிட்டு அந்த 25,000 எனக்கு யார் கொடுப்பா? என் இஷ்டப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ இன்னைக்கு வரைக்கும் கணக்குல கேட்டதில்ல, வீட்டுல இருந்து சொல்லிட்டு அவ கணக்குல கேட்பாள்ல. சரி பாக்கியம், வரட்டும். அவ சாயங்காலம் ஆபீஸ் போயிட்டு வரட்டும், வந்தோன்னு அவட்ட பேசுறேன். ஏம்மா என்ன டயர்டா இருக்கு, இடுப்பெல்லாம் வலிக்கி, பகலெல்லாம் சேர்ல உட்காந்து முதுகெல்லாம் வலிக்கி. யாராவது அப்படியே அமுக்கி விட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. அத்தை அத்தை, ஃப்ரிட்ஜில் ஏதாவது குடிக்க போட்டு வச்சிருக்கீங்களா? வெக்கையா இருக்கு. இருக்குமா, ஃப்ரிட்ஜ்ல அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மேகி இருக்கு, மாசா இருக்கு. உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க. காபி வேணுமா, டீ வேணுமா, பழரசம் வேணுமா, வேற எதுவும் இருந்தா சொல்லுங்கம்மா. அதான் வேலைக்காரி நான் வீட்டுல இருக்கோம்ல, பகலெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு, அதையும் செஞ்சு கொடுக்க. உங்களுக்கு முதலாளி டயர்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல. அத்தை என்னாச்சு? ஏதாவது என் மேல கோவமா? உங்களுக்கு கோவமா இருக்கீங்களா? இல்லம்மா, நான் ஏன் உங்களை கோவப்பட போறேன்? நான் யார் உங்களை கோவப்படுறதுக்கு? முதலாளி காலைல 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வருவீங்க. சோபால உட்காந்துக்கிட்டு குடிக்க என்ன இருக்கு கொண்டு வா அப்படின்னு அதிகாரம் பண்ணுவீங்க. நான் தான் இருக்கேன் வீட்டுல வேலைக்காரி. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது போட்டு ஃப்ரிட்ஜ்லயும் எடுத்து வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஆம்பளை மாதிரி வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. வந்த உடனே காப்பி கிடைக்குமா, டீ கிடைக்குமா நீங்க கேட்கதான் செய்வீங்க. உங்களை போய் தப்பு சொல்ல முடியுமா? அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன பேசணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க போல. அத்தை, உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஒண்ணு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க ஊஞ்சல உட்காந்து ஆடிட்டு வரல, புளிஞ்சு எடுத்துருவாங்க அத்தை சக்கையா. அதுவும் பொம்பளையாளுன்னா இவங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வாங்கன்னு மேல மேல ஃபைல அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்க என்னவோ நான் ஜாலியா ஏதோ டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. இதே இது ஆம்பளையாளா இருந்தா நான் ஆபீஸ்ல போய் உழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்க காலையில பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். மத்தியானத்துக்கு சாம்பார் சட்னி, அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு பொரியலும் பண்ணேன். நைட்டுக்கு 2 சப்பாத்தி மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கீங்க. அதையும் நானே வந்து பண்ணி கொடுத்துருவேன். நான் வர லேட் ஆகும்னு ஒரு சில நாள் சொன்னதுனால அதையும் எனக்கு பண்ணி வச்சுட்டு போனீங்க. அதை மட்டும் பண்ண டைம் இல்லாம அந்த 2 சப்பாத்தியை மட்டும் உங்களுக்கு மட்டும் நீங்க சுட்டுக்கிறீங்க. அதுக்கே இந்த பேச்சு பேசுறீங்க. ஆமாம்மா, இந்த வயசான காலத்துல மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்திரம் அலசுதேன், துணி அலசுதேன், வீடை பெருக்குதேன். அத்தை சும்மா பேசணும்னு பேசாதீங்க. காலைல சமைச்சிட்டு, அதாவது காலைக்கும் மத்தியானத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு பாத்திரத்தையும் அலசிட்டு தான் நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்ததுன்னா காலையில மத்தியானம் நீங்க குடிக்கிற டீ கிளாஸ் வரும், டீ பானை வரும். வேற என்ன அலசிப்பீங்க? துணியை கூட கிளீனா நான் அலசிட்டு தான் குளிச்சுட்டு தான் ஆபீஸ் போறேன். அப்ப நீங்க குளிச்ச அந்த ஒரு செட்டு மட்டும் இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன். நான் கல்யாணம் பண்ணி வந்து 1 வருஷம் கூட ஆகல. நான் வர்றதுக்கு முந்திலாம் அவ்வளவு வேலையும் நீங்க ஒரு ஆள் தானே பாத்தீங்க.
இப்ப நான் ஒரு ஆள் வந்ததுனால உங்களுக்கு வேலை பார்க்க முடியாம ஆயிடுச்சா இல்ல இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா? நீங்க எப்ப பார்த்தாலும் பேசி பேசி வீட்டை ரெண்டு ஆக்குறீங்க அத்தை. வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். ஆனா வீட்டை விட்டு எப்படா வெளியே போவோம்னு நினைக்க வைக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சின்ன சிறுசுங்க சண்டை போட்டா சேர்த்து வைக்கணும். நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் என்னையே எதிரியா நினைச்சு சண்டை போடுறீங்க. நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம ஒரே வீட்டுல ரொம்ப நாள் வாழ முடியாது அத்தை. இன்னைக்கு மருமக கேட்ட கேள்வி எல்லாமே சரியா இருந்தது. இன்னொன்னு பெருமாள் கிட்ட அந்த கேள்விக்கான எந்த பதிலும் இல்ல. அதனால அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த அத்தைக்கு என்னதான் வேணும்? மருமக கை நிறைய சம்பாதிச்சு கையில கொண்டு வந்து கொடுக்கணும், வீட்டையும் நல்லா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் கிளீனிங் வேலை, பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, அலசுற வேலை இதையும் பார்க்கணும். ஒரே ஒரு மனுஷியால எப்படி எல்லா வேலையும் பண்ண முடியும்? சூப்பர் உமனா என்ன நாங்கெல்லாம்? பேசாம கடவுள் காளியம்மா கொடுத்த மாதிரி எனக்கு அத்தனை கையை கொடுத்துருக்கலாம். 2 கை பாத்திரம் அலசிக்கிட்டே இருக்கும். அத்தை டீ குடிச்சிங்களா அத்தை? கொண்டு வந்து போடுங்க அத்தை, நான் அலசுறேன். அப்புறம் 2 கை துணி அலசிட்டே இருக்கும். அத்தை குளிச்சிட்டீங்களா அத்தை? கொண்டாங்க துணி அலசித்தானே, அதுக்கு தான் இந்த 2 கையை விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு 2 கை வீட்டை பெருக்கும், 2 கை மாடியில போய் வேலை பார்க்கும். இவங்க எல்லாத்துக்கும் வேலை பார்க்க இன்னும் 2 கை ஆபீஸ் போயிட்டு வரும். காளியம்மா கூட இவ்வளவு வேலையும் பார்க்க முடியாது. அவங்களே டயர்டாயி ஓடிடுவாங்க. சரி, பெருமாளோட மருமக இவ்வளவு பேசியிருக்காளே, அதுக்கப்புறமாவது பெருமாள் திருந்தினாங்களா அப்படின்னா திருந்தவே இல்ல. இதே மாதிரிதான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது. அமைதியா இருக்கிற மாமியார் ஆபீஸ் போயிட்டு மருமக வந்ததும் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாங்க. இந்த சண்டை டெய்லி நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் பெருமாள் தன்னோட வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, வணக்கம், நீங்க ஒரு படித்த இல்லத்தரசியா? கை நிறைய சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசையா? வீட்டை விட்டு வெளியே போக முடியலையா? ஆனா உங்களுக்கு டெய்லி 2 மணி நேரம் கண்டிப்பா கிடைக்கும் தானே? குறைஞ்சது 2ல இருந்து 3 மணி நேரம் நீங்க வேலை பார்த்தாலே ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுக்குன்னு தனிப்பட்ட குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. நீங்க 12th படிச்சிருந்தா போதும். ஒருவேளை நீங்க இந்த வேலையில இணைய விரும்புனீங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஒரு நியூஸை கேட்டதுல இருந்து பெருமாள் தன்னோட மருமக எப்ப வீட்டுக்கு வருவான்னு வழி மேல வெளி வச்சு காத்திருக்க ஆரம்பிச்சா. அப்ப பெருமாளோட மருமக வீட்டுக்கு வந்துட்டா. இங்க பாருடி, நான் சொல்றது கேளு. நாளைக்கே போய் உங்க முதலாளி கிட்ட நாளையில இருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. பகலெல்லாம் வேலை வாங்கி நீ தானே சொன்ன உடம்ப சக்கையா புளியறாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு. இவ்வளவு வேலை பார்த்தும் கையில எவ்வளவு கிடைக்கும்? 25,000 தான் கிடைக்கும். நான் சொல்ற வேலை செஞ்சேன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். வீட்டுல 2ல இருந்து 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 8 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத்தை என்ன சொல்றீங்க? இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறேன். இப்போதைக்கு சம்பள உயர்வே கொடுக்கல. இப்பதான் முதலாளி சொல்லியிருக்காரு என்ன ப்ரமோஷன் பண்ணி சம்பளமா அதிகரிச்சு தரேன்னு. இந்த சமயத்துல வேலையை விட்டு நிக்க சொல்றீங்க? இங்க பாருடி, உனக்கு நான் மாமியாவா எனக்கு நீ மாமியாவா? பேசாம வாயை முடிக்கிட்டு நான் ஒரு நம்பர் சொன்னல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு. என்ன ஏது என்ன விவரம்னு பாரு. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், 10 நாளைக்கு 40,000, 20 நாளைக்கு 80,000, 30 நாளைக்கு 1,20,000. அடேங்க அப்பா, சொன்ன கேளு, உடனே போன் பண்ணி பேசு. இங்க பாருடி, இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் முந்தி காலத்து பிள்ளைகள் கிடையாது. கம்ப்யூட்டர், ஏஐ, சாட் ஜிபிடி என்னென்னமோ வந்துட்டு. இன்னும் முட்டாள் மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையை உட்காந்து ஆபீஸ்ல பார்த்துட்டு பெருந்தையா பேசிக்கிட்டு 20-25,000 வேலை பார்க்கறத விட ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 4000 கொடுத்தாங்க. இதை விட என்ன வேணும்? அந்த நம்பருக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரி. ஒருவேளை உனக்கு அந்த வேலை தெரியும், வேலை பார்க்க பிடிக்கும்னா சரின்னு சொல்லிட வேண்டியதானே? நல்ல விஷயம் தானே? பழைய வேலையை விட்டுறலாம். என்ன சொல்ற? அத்தை, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை ஈஸியா இருந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பார்த்து ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் கொடுத்தா நான் ஏன் பழைய வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிக்க போறேன். நான் போன் பண்ணி பேசி பாக்குறேன். நீ எனக்காக மட்டும் சொல்றேன்னு நினைச்சிடாத. இப்பவும் வீட்டு வேலையெல்லாம் நீ சொன்ன மாதிரி நீ தான் பார்த்து வச்சுட்டு போற. ஒருவேளை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் வேலைன்னா 3 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு நீயும் என்ன மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? உடம்பு புண்ணா போகாதுல்ல? அதுக்கு தான் சொல்றேன். எனக்கும் உன் மேல கொஞ்சம் அக்கறை இருக்குமா? நானும் மனுஷிதான். நம்பிட்டேன் அத்தை. என்னடி சொன்ன? இல்லத்த, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் நம்புறேன் அத்தை அப்படின்னு சொன்னேன். தன்னோட மாமியோட பேச்சை கேட்டு உடனே அவளும் போன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. எங்களோட கம்பெனிக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க ஒரு சரியான இடத்துக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. எங்க கம்பெனில நீங்க சேர்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 இருந்து 4000 ரூபாய் வரை தாராளமா நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க ஏற்கனவே வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றதுனால இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும் மேடம்? ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 மணில இருந்து 3 மணி நேரம் தாராளமா பார்க்கலாம். அதுக்கு மேல நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே வராது. இப்பெல்லாம் எல்லாரும் இந்த வேலையில வேகன்சி இருக்கான்னு கேட்காங்க. வருங்காலத்துல எல்லாரும் இந்த வேலையை தான் விரும்புவாங்க. அப்படி என்ன வேலை?
ஒன்றும் இல்லை மேடம், முக்கியமான சில ஆப் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ண வேண்டி வரும். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ண வேண்டி வரும், லைக்ஸ் பண்ண வேண்டி வரும், வீடியோ பார்க்க வேண்டி வரும். இதுதான் உங்களோட ஜாப். இந்த ஜாப்பை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3000 4000 ரூபாய் வரை தாராளமா எடுத்துக்கலாம். ஓ அப்படிங்களாங்க. அப்ப ஜாலியா பார்க்கலாமே. சரிங்க, நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? வேற எதுவும் உங்களுக்கு டாக்குமெண்ட் தேவைப்படுமா? ஆமா மேடம், உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி வைங்க. எல்லாமே மெயில் அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். வாழ்த்துக்கள், நீங்களும் எங்க கம்பெனியோட ஒரு உறுப்பினர் ஆயிட்டீங்க. நன்றி மேடம். இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். உங்களை மாதிரி இருக்க லேடிஸ்க்கு இந்த ஜாப் கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் வீடு குழந்தைங்க புருஷனு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகவும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்காக தான் இந்த மாதிரி வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கோம். மேடம், நான் எப்பவே இந்த வேலை பார்க்கணும்? இன்னைக்கு தான் உங்களோட பேரெல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். சோ நீங்க நாளையில இருந்து வேலை பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மேடம். அத்தை, நீங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ண. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கே வேலையில சேர சொல்லியிருக்காங்க. ஏமா, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தானே சம்பளம்? ஆமாங்க அத்தை, 4000 ரூபாய் தான் சம்பளம். சரிம்மா, நீ உடனே போயிட்டு உன்னோட பழைய கம்பெனில போயிட்டு நான் இன்னும் வேலை பார்க்கல சார் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துரு. எப்பா, உன் வேலையை நினைச்சாலே எனக்கு மண்டேடிக்கு நெஞ்சு வலி வருது. இப்படியே போச்சு கூடிச்சிக்கு நெஞ்சு வலி வந்து நான் செத்தே போயிருவேன். உடனே போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துரு. அதுக்கப்புறமா திவ்யா அந்த ஒரு கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சா. அவங்களும் அப்பப்ப தேவையான எல்லா வேலைகளையும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஜாலியா இருந்தா. பணமும் வர ஆரம்பிச்சது. அத்தை, பாத்தீங்களா அத்தை, என் நாளுக்கான சம்பளம் 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துட்டு. நம்பவே முடியல அத்தை. ஒரு நாளைக்கு 4000 ரூபாயா? ஐயோ. அதுதான் வீட்ல இருக்கிற பெரியவங்களை மதிக்கணுங்கிறது. பெரியவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க பேச்சு கேட்டு மதிச்சு நடக்கிற பிள்ளைங்க என்னைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா அத்தை, நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. நல்ல வேலை, எப்பவும் மாதிரி இல்லாம இந்த தடவை உங்க பேச்ச உடனே கேட்டேன். என்னடி, அப்ப எனக்கு என்ன ஒரு விவரம் தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். வயசாயிட்டா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அந்த வேலை எப்ப விட போற? போய் எழுதி குடிச்சிட்டு வந்துரு. பின்ன விட மாட்டேன்னு சொல்லிடாமே. சரிங்க அத்தை, நாளைக்கே நான் போய் சொல்லிடுறேன். என்னங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்க ஜாபை விட போறேன். ஏய், உனக்கு என்ன லூசா? எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்க்க, அது மட்டும் இல்லாம இன்னும் 1 இல்ல 2 மாசத்துல உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இந்த வேலைக்கு வெளியே எத்தனை பேர் போட்டி போடுறாங்க தெரியுமா? எதுக்கு திடீர்னு வேலையை விட்டு நிக்க போறேங்கிற? என்னாச்சு? ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனையா? என் மூளை நல்லா இருக்கிறதுனாலதான் இந்த வேலையை விட போறேன்னு சொல்றேங்க. நல்லா கவனிங்க. நான் பகலெல்லாம் வேலைக்கு போயிருந்தேன். காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வரேன். உங்க அம்மா வீட்டுல ஒத்தியில இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா வருது. என்னதான் வேலை பார்த்து வச்சுட்டு போனாலும் அவங்க தனியா இருக்கிறதுனால பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ஃபுல் டைம் ஆபீஸ்ல உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்கி முதுகெல்லாம் வலிக்கி. அதான் வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? எங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க, எங்க அம்மாவை சரி கட்டணும்னு வேலையை விட போறியா? என்னை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான முடிவு. ஏங்க, அத்தைக்காகலாம் இந்த வேலையை விடல. நான் இன்னொரு வேலையில சேர்ந்திருக்கேன். அத்தை ஆன்லைன்ல ஏதோ வேலை இருக்கு, என்னை எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருனாங்க. நான் கால் பண்ணேன், உடனே ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ரிஜிஸ்டர் பண்ணேன். 1 டே ஒர்க் பண்ணேன். கரெக்டா 2 மணி நேரம் நாங்க கடைன்னு முடிச்சிட்டேன். பார்த்தா 4000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். இதை விட என்னங்க வேணும்? 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் ஃப்ரீயா பார்த்துட்டு அத்தை கூடயும் டைம் பாஸ் பண்ணலாம். நம்மளுமே ஜாலியா இருக்கலாங்க. இதை விட்டுட்டு மாசம் எல்லாம் வேலை பார்க்கணும். இடுப்போடியே 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும். 25,000 தான் வரும். இது 10 நாள்லயே 40,000 தாண்டிரும். இந்த வேலை எங்க? இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்க வேலை எங்க? எனக்கு நீ சொல்றதுலாம் புரியுது. ஆனா எனக்கு என்னவோ நீ தப்பான முடிவெடுக்கிறியோன்னு தோணுது. யாரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்த்தா 4000 ரூபாய் சம்பளம் கொடுப்பா? இதுல ஏதோ இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப பாத்துட்டு இருக்கிறது நல்ல ஃபேமஸான கம்பெனி, நல்ல ப்ரமோஷன். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா முன்னேறிட்டு வர சமயத்துல இந்த மாதிரி வேலையை விடணுமான்னு எனக்கு தெரியல. நீ நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். என்னங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் எங்க? ஒரு மாசத்துக்கு 25,000 தான். இந்த 2 சம்பளத்தையும் ஏணி வச்சு எட்டினா கூட எட்டி முடியாதுங்க.
பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஈஸியா ஒரு வழி இருக்கும்போது இதை விட்டுட்டு ஏங்க மாட மாதிரி இந்த குதிரைக்கெல்லாம் 2 சைடுல கட்டி விடுவாங்களே கடிவாளம், அந்த மாதிரி சைட்ல எல்லாம் பார்க்காம நேர பார்த்த வேலையே பார்த்து அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? கொஞ்சம் மட்டும் புத்திசாலியா முடிவெடுங்க. எடுத்துக்காட்ட ஹீரோ ஹீரோயின்லாம் பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தான் நடிக்காங்க, கோடியில சம்பளம் வாங்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஆக வேண்டாமாங்க? எத்தனை நாளைக்கு தான் பர்ஸை பார்த்து பார்த்து செலவு பண்றது? கண்ணை முடிக்கிட்டு செலவு பண்ண வேண்டாமா? நல்ல வாய்ப்பு, இதை விடக்கூடாதுங்க. இப்ப உலகம் மாறிடுச்சுங்க. முந்தி மாதிரி பேப்பர் பேனா வச்சுட்டு யாரும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறது இல்ல, எல்லாம் கம்ப்யூட்டர் தான். ஆபீஸ்ல இருந்தா என்ன, வீட்டுல இருந்தா என்ன, தேவை வேலை, கை நிறைய சம்பளம், காசே துட்டே பணம், மணி 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 மணி. புரிஞ்சுதாங்க? சரி சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மேடம், இதுக்கப்புறம் என்னால இந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாது. அதான் நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? வீட்ல யாருக்கும்? இல்ல மேடம், எல்லாரும் நல்லதா இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் என்னால இந்த வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேணா ஒரு லாங் லீவ் எடுத்துக்கோங்களேன். இல்ல வீட்ல மாமனார் மாமியார் யாரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்ல மேடம், வீட்ல எல்லாம் ஒன்னும் சொல்லல. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு நல்லா இருக்குங்கிறீங்க, யாரும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த ப்ரமோஷனுக்காக நீங்க எத்தனை வருஷமா காத்திருந்தீங்க? இன்னும் சம்பளமும் அதிகமா வர போகுது. இந்த போஸ்டிங்க்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க கிளம்பின உடனே 1000 பேர் வந்து நிப்பாங்க இந்த ஒரு போஸ்டிங்க்கு. எதுக்கு விட்டுட்டு போறீங்க? இல்ல மேடம், மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதான் இந்த வேலையை விடுறேன். என்ன, மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கா? அப்படி என்ன வேலை நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அந்த வேலை எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த கம்பெனியோட நல்ல எம்ப்ளாய், ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறீங்க. இன்னும் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை விட நல்ல சேலரியில வேற வேலை வருதுங்கிறப்ப நீங்க சந்தோஷமா போறேன்னு சொல்றப்ப நான் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த வேலையை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஆனா கம்பெனிக்கு லட்சக்கணக்கில் கிடைப்பாங்க, யோசிச்சுக்கோங்க. ஆனா சந்தோஷமா கிளம்புறீங்கன்னா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு வாரத்திற்கு பிறகு. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 7 நாள எவ்வளவுங்க? 28,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. நான் ஒரு மாசம் வேலை பார்த்து 25,000 தான் வரும், ஒரே வாரத்துல 28,000. பரவாயில்லையே, நான் கூட உன்னை ஏமாத்திடுவாங்களோ நினைச்சேன். இது உண்மையான கம்பெனி தான் போல. சரி சரி, 28,000 வந்துட்டு என்ன செய்ய போற? ஏங்க வாங்க, ஷாப்பிங் போயிட்டு வெளியே அது இதுன்னு கண்டதையும் சாப்பிட்டு வயிற்ற ஃபுல் பண்ணிட்டு வருவோம். எவ்வளவு நாளாச்சு வெளியே போய். சரி, அது கிடக்கட்டும். முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. நான் ஒரு ஆள் வேலை பார்த்தாலே ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய்னா 30 நாளைக்கு ஒரு நாள் 4 நாள் 8 முன்னாங்க 12, 1,20,000 ரூபாய் ஆச்சு. இந்த இருமல் வேற வருது. 1,20,000 கரெக்டா 12, அதுல 3 ஜீரோ வாங்க, 12, 12,000, 12 லட்சம். ஐயோ, என்ன உளருதேன், 1,20,000 கரெக்ட் தான். அப்போ உங்களுக்கு சேர்த்து இன்னும் 1,20,000 2,40,000 ஆச்சுலாங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, முதல்ல போய் உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நீங்களே இதுல சேருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து மாசம் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு என்னாச்சு யோசிச்சு பாருங்க. எப்பா, நம்ம வீடு காரு, நமக்கு என்னென்ன கனவு, தோட்டம் துறவு எல்லாத்தையும் வாங்கி போட்டுடலாம். நம்ம ஊர்ல பாதியை நம்ம வாங்கி போட்டுடலாம். சரிங்க, நீங்க வேலையா போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க. நான் எங்க கம்பெனில பேசி வைக்கேன், உங்களுக்குன்னு ஒரு வேலை வாங்கி கொடுக்கேன், புரியுதா? என்ன பில்டப்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சரி சரி, நான் போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து நானும் அதே கம்பெனில ஜாயின் பண்ணிடுறேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே வேலை பார்த்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கம்பெனில இருந்து போன் வந்தது. ஹலோ, சொல்லுங்க மேடம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களை எங்களோட பெர்மனன்ட்டான ஒரு ஒர்க்கரா மாத்தலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுக்குறோம், இருந்தாலும் ஒரு மாசத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு கம்பெனி என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா சின்சியரா ஒர்க் பண்றதுனால நீங்க 1 லட்ச ரூபா கட்டிருங்க. இது ஒரு செக்யூரிட்டி மணி மாதிரி தான். நீங்க 1 வருஷம் இந்த கம்பெனில வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கறப்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1 லட்ச ரூபா உங்க கையில கொடுத்துருவோம். ஒருவேளை இந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க போறதா இருந்தா அதுக்காக இந்த 1 லட்சத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துலயே நீங்க 1 லட்சத்தை தாண்டிடுறீங்க இல்லையா? சோ நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு போது 12 லட்ச ரூபா சம்பாதிக்க போறீங்க. 1 லட்ச ரூபா கட்டுறதுல என்ன மேடம் இருக்கு? ஓகே மேடம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கட்டிடுறேன்.
அப்புறம் என் ஹஸ்பண்டும் இங்கதான் வேலை பார்க்காங்க, அவருக்கும் சேர்த்து கட்டிடவா? அவருக்கும் பெர்மனன்ட் ஜாப் வேணும்ல. மேடம் நாங்க உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம், உங்க ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணலையே. இங்க பாருங்க, எனக்காக கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவருக்கு வேணா நான் 2.5 வேணா பே பண்ணிடுறேன். சாரி 1.5 பண்ணிடுறேன். எனக்கு 1, அவருக்கு 1.5, 2.5 பே பண்ணிடுறேன். அவரையும் பெர்மனன்ட் ஜாபுக்கு ஒர்க்கரா எடுத்துக்கோங்களேன். மேடம் நீங்க ப்ளீஸ்லாம் சொல்ல வேணாம், நீங்க எங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான ஒரு ஒர்க்கர். உங்களுக்காக நாங்க இதை செய்றோம். சரி, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 2 லட்சம் ரூபா போட்டு விட்டுருங்க. நான் மேல் இடத்துல பேசிக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏதோ 1.5 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் பேசிட்டு இருந்த. அது ஒண்ணு இல்லைங்க, இப்படி அல்வா மாதிரி இருக்கிற இந்த வேலை வாய்ப்பை விட்டுட்டு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்களாம். இது வெளியே போறதை தடுக்கிறதுக்காக செக்யூரிட்டி மணின்னு சொல்லி 1 லட்ச ரூபா கேட்ட சொன்னாங்க. என்னைய மட்டும் தான் பெர்மனன்ட் ஒர்க்கரா எடுத்திருக்காங்களாம். நான் பேசி உங்களுக்கு சேர்த்து பணம் கட்டுறேன், கூட 50,000 போடுறேன், என் புருஷனையும் பெர்மனன்ட் ஒர்க்கரா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து 2,40,000 சம்பாதிக்க போறோம். இதுல கொடுக்கறதுல என்னங்க இருக்கு? அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவாங்களாம். அப்படியா? சரி சரி, நீ சொன்ன மாதிரி மாசம் 2 லட்சம் சம்பாதிக்க போறோம். இந்த 1 லட்ச ரூபா கொடுக்கறதுல என்ன இருக்கு? கொடுத்துருவோம். கணவன் மனைவி 2 பேருமே 2 பேருக்கு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் பே பண்ணாங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு எந்த ஒரு காலும் வரல, ஒர்க்கும் கொடுக்கல. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வந்தது. 2 பேருக்கும் ஒரே பயமாயிடுச்சு. என்னன்னு தெரியல, போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது, ஒர்க்கும் கொடுக்கல, சம்பளமும் இல்ல. என்னடி பண்றது? இது ஏதாவது ஃப்ராடுங்களா இருக்குமோ? ஏமாந்துட்டோமோ? ஏங்க உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? இது மட்டும் ஃப்ராடு கம்பெனியா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே போச்சு. 2 பேரும் வேலை பார்த்த இடத்துல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டோம். 2 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தாச்சு. பேசாம வாயை வச்சுட்டு இருங்க, எல்லாம் போச்சு கண்ணா நொல்ல கண்ணான்னு ஆயிரும். அவங்களாவது 1 லட்சம் தான் கேட்டாங்க. நீயா என் புருஷனுக்கு தாரேன், என் புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுங்க, எனக்காக பாருங்க. பெரிய இவா தானே உள்ள போய் இன்னும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் போச்சு, மொத்தமா போச்சு. எனக்கு என்னங்க தெரியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கலாங்கிற ஆசையில கொடுத்தேன். நான் என்ன, நீங்க நல்லா இருக்க கூடாது, உங்க காசை வீணாக்கண்ணா பண்ணேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே பண்ணேன். நான் பேசும்போது சும்மா தான் நின்னீங்க. அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே, உங்களுக்கு வரவு வந்தா இனிக்கி, அது எது நஷ்டம் வந்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அப்படித்தானே? சரி சரி, சின்ன பிள்ளை மாதிரி அழாத. இப்படி தலைகீழா மாறும் நம்ம 2 பேரும் கண்டமா, பொறுத்து இருந்து பாக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அலற, தலையா முடிக்க போச்சு. காத்திருப்போம், திரும்ப கால் பண்றாங்களான்னு பாப்போம், வெயிட் பண்ணு. பேசு பேசு, என்ன பேசுதாங்கன்னு பாரு. சாரி மேடம், 2-3 நாளா கம்பெனியோட வெப்சைட் ஏதோ ஹேங் ஆயிடுச்சு. யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, அதனால தான் கால் பண்ண முடியல. எங்களுக்கு வந்த காலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாம் சரியா இருக்கு. ஆனா நீங்க போட்ட அமௌண்ட் எதுவுமே கம்பெனிக்கு வந்து சேரல. என்ன மேடம் சொல்றீங்க? நான் மட்டும் 2 லட்ச ரூபா போட்டு விட்டுருக்கேன் மேடம், வரலங்கிறீங்க? அது ஏதாவது சர்வர் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சரியாகல. கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பருக்கு உங்க பணம் வரவே இல்லை. கவலைப்படாதீங்க, சர்வர் சரியானதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்த அமௌண்ட் யார் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பார்த்து கம்பெனில இருந்து திருப்பி கொடுத்துருவாங்க. மேடம், ஃபோன் பண்ண விஷயத்தையே மறந்துட்டேன். நீங்க பே பண்ண அமௌண்ட் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு வந்தா மட்டும்தான் உங்களால ஜாபை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா உங்களை இதுல இருந்து எடுத்து விட்டுருவாங்க. நீங்க இதை கண்டினியூ பண்ணணும்னா உடனே ஆளுக்கு 1 லட்சத்தை உடனே போட்டு விடுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன் உங்களுக்காக. என்னது, மறுபடியும் 1 லட்சமா? ஏங்க நாங்க 4 நாளைக்கு முன்னாடி தான் 2 லட்சம் கட்டியிருக்கோம். மறுபடியும் 2 லட்சம் கொடுங்கன்னா நாங்க எங்க போவோம்? எங்கிட்ட பைசா சுத்தமா இல்லங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மேடம். ஆனா நீங்க பணம் கட்டலனா உங்களால இந்த ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியாது. பயப்படாதீங்க, நீங்க ஏற்கனவே கட்டின அமௌண்ட் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பா வந்துடும். ஒருவேளை வரலனா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரலனா நீங்க தாராளமா அதை கேட்கலாம், உடனே நாங்க திருப்ப கொடுத்துருவோம். ஜாப் வேணும் நம்பிக்கை இருந்ததுன்னா 2 லட்சத்தை கட்டிட்டு ஜாபை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க பணம் கட்ட வேணாம். இல்ல மேடம், இந்த ஜாப் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் பணம் கட்டுறேன். வேற அக்கௌண்ட் நம்பராவது கொடுங்க. அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா மறுபடியும் போட்டா பணம் வரலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இல்ல மேடம், கம்பெனிக்குன்னு வேற அக்கௌண்ட்லாம் கிடையாது, ஒரே அக்கௌண்ட் தான். நீங்க அதே அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருங்க. ஏங்க என்னங்க பண்றது? 2 லட்ச ரூபா கட்டினாதான் ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்றாங்க. மறுபடியும் ஏமாத்திட மாட்டாங்களே? ஏமாத்துறாங்களோ இல்லையோ தெரியலங்க. ஆனா மறுபடியும் கட்டி தான் ஆகணும். ஏன்னா முந்தி பார்த்த வேலையை நம்ம விட்டாச்சு. இப்ப இந்த வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும்னா 2 லட்சம் கட்டி தான் ஆகணும். சரி, கடவுள் மேல பார்த்தா போட்டுட்டு, அப்பா முருகா ஏழுமலையானே எங்களை கைவிட்டுறாதப்பா அப்படின்னு பணத்தை கட்டிடலாம்.
பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே கெடும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி ஏற்கனவே 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு மறுபடியும் 2 லட்ச ரூபாய் போட்டு விட்டாங்க. ஆல்ரெடி ஜாபையும் ரிசைன் பண்ணியாச்சு. அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியிருக்கு. வேற வழியே இல்லைங்கிற நிலைமையில மறுபடியும் கடன் வாங்கி அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சாங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 1 மாசம் அந்த கம்பெனில இருந்து காலும் வரல, நம்பர் எடுக்கல, வேலைக்கும் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்க ஏமாந்ததே 1 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. போச்சே போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. ஐயோ 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 ஐயோ, 4 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா 4.5 லட்சம் ரூபா எங்க கைய விட்டு போயிட்டே. இப்படி ஏமாந்து போயிட்டனே. பெருமாளுன்னா இந்த ஊரே நடுங்கும். பெருமாள் மருமவானா நான் இப்படி ஏமாந்து போயிட்டனே. கடவுளே, உனக்கு கண்ணில்லையா, கண்ணில்லையா, மூக்கில்லையா, வாயில்லையா? வாய மூடு. முதல்ல சொன்னல இதெல்லாம் எனக்கு சரியா படலன்னு. நீ வேலையை விட்டது இல்லாம என்னையும் விட வச்சுட்ட. இப்ப 2 பேரும் நடுத்தெருவுல நிக்கிறோம். மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வந்தது. அழகா குடும்பம் போய்கிட்டு இருந்தது. மாமியாக்கும் மருமகளுக்கும் பேராசை. வீடு கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த குறுக்கு வழியும் அலைகிறது. 2 பேரும் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டீங்க. இப்ப வாய முடிக்கிட்டு நீ அவளை பார்த்து அழு, எங்க அம்மா உன்னை பார்த்து அழுவா. 2 பேரும் அழுது என்னையும் அழ வச்சுட்டீங்க. மக்களே, யாருமே பேராசைப்படாதீங்க. காசை சம்பாதிக்கலாம், புத்திசாலித்தனமா சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப பேராசையா அடுத்தவங்க பேராசைய தூண்டிதான் உங்களை ஏமாத்துவாங்க. மறந்துடாதீங்க, யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்க முன்னேறிக்கலாம். டடார்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு போய் மொத்தமா போட்டு வந்துட்டா என் பொண்டாட்டி. இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி இருந்தா புருஷ மாதிரி நீங்க கவனமா இருங்க. இல்ல புருஷ மாதிரி ஏமாலியா இருந்தா பொண்டாட்டி மாதிரி கவனமா இருங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய கருத்துள்ள கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு.